ஓகே, கேரளா டு மணாலி பயணத்தில் இன்றைக்கி 127வது நாள். மூஞ்சிக்கு நேரம் வெயில் அடிக்குது. அதுதான் ரொம்ப நாள் கழித்து நெட்வொர்க் கிடச்சிருக்கு. இல்லை நெட்வொர்க் கிடைக்கல, மனுஷங்க நடப்பான்ட்ட உள்ள இடத்துக்கு வந்துட்டேன். அவங்களுக்குலாம் நெட்வொர்க் கிடைக்குது. ஜியோ தான் சொல்லப்போனால் மூளை முடுக்கெல்லாம் கிடைக்குது. நம்மகிட்ட ஏர்டெல் எதுவும் பெருசாக கிடைக்கல. ஆனால் சிட்டிக்குள்ளே செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்கும். போயிட்டு நம்ம வீடியோலாம் அப்லோட் பண்ணலான்ட்ருக்கேன். நேற்று இங்கே தான் தங்கினேன். அண்ணன் தான் நமக்கு கொஞ்சம் உதவி பண்ணார். வெளியே டென்ட் போட்டுக்கிறேன்டே, நீ டென்ட்லாம் போட வேணாம், உள்ளே தூங்கு, உள்ளே ஒரு பெட் இருக்குது அப்படின்னு சொன்னார். உள்ளே தூங்கிட்டு இப்போ மணாலி எனக்கு ரொம்ப கம்மி தான், 30 கிலோமீட்டர் கம்மி தான். 34 கிலோமீட்டர் நாங்கள் போர்டு போட்டிருக்கு, அவ்வளோதான். அதனால் பக்கத்தில் ஒரு நாள் தங்கிட்டு அடுத்து நான் போகலான்ட்ருக்கேன். ரொம்ப நாள் யூடியூப்பில் வீடியோவே போடல. ஏன்னா 4-5 நாள் நெட்வொர்க் இல்லை, நான் அப்லோட் பண்ணல. வீடியோ எடுத்தேன்னா ஸ்டோரேஜ் ப்ராப்ளம். அதனால் இன்னையிலேருந்து வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறேன், இன்னும் ஒரு 2-3 நாளைக்கு. ஓகே, இதான் நம்ம குரூப்ஸ். இங்கே ஒரு 6 பேர் இருந்தாங்க, எல்லாருமே பீகார். நமக்கு எல்லோரும் உதவி பண்ணாங்க. ஓகே, நம்ம பயணிக்கலாம். ஓகே, ஏதோ ஷார்ட்கட்னு அங்கே இருக்கிற ஒரு பையன் சொன்னான். ஆனால் இது சரியான வேலையாக இருக்குது, சரியான பள்ளத்தாக்காக இருக்குது. என்னன்னு யோசிக்கணும், போய் பார்க்கலாம். என்னால் எந்த வியூவையும் பார்க்க முடியல. ஏதோ ஒரு சும்மா ரோடு மாதிரி போகுது, அதில் போய்கிட்டு இருக்கேன். ரோடு அங்கிட்டு இருக்கு. இது பூரா ஒரு சிக்ஸாக். வெறும் 20 கிலோமீட்டர் தான், ரோட்லேயே நடந்துருக்கலாம். அந்த வில்லேஜ் இந்த அதுதான் பலாச்சன் சைடு. தெரியல, ஏதோ ஒரு ரொம்ப சாதாரணமாக சொன்னான் இந்த பையன். நேரம் போ, அந்த அங்கிட்டு ஷார்ட்கட் இருக்குது போ அப்படின்ற மாதிரி. அதனால் வந்தேன். இங்கே அதை எட்டி பார்க்கலாம். இது நம்மளை பார்த்து பின்னாடியே வரேன். முரட்டுத்தனமாக இருக்கேன், பயமாக இருக்குது நமக்கு. நம்ம பாதையை தேடிக்கிட்டு இருக்கோம். இது சரியான வேலையாக இருக்குது. எந்த நம்பிக்கையில் வரான்னு தெரியல. அந்த பசங்க ரொம்ப சாதாரணமாக சொன்னானுங்களேன்னு வந்தேன். ஓகே, பயங்கரமான வேலையாக இருக்குது. ஏதோ பாதை போய்கிட்டு இருக்கேன். என்ன கதைன்னு போய் பார்க்கலாம். சரியான ரோடாக இருக்குது உண்மையிலே. நம்ம வந்திருந்தால் அது வழி தான் வந்திருக்கணும். போய் தேடி பார்க்கலாம் என்னென்னு. ஓகே, இந்த சைடுருந்து நம்ம குருட்டுத்தனமாக வந்தால் ஒரு நல்ல வியூ கிடைக்காம, இப்போதைக்கு எனக்கு கொஞ்சம் நல்ல வியூ கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பயணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தூரம் போய் பார்த்துட்டு இந்த அந்த சைடு ரீச் ஆகிட்டோம்னா அங்கே அப்படியே இந்த கேப்பில் ஃபாலோ பண்ணி போயிடலான்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். கொஞ்சம் அந்த சைடு போயிட்டோம்னா அப்படியே ஃபாலோ பண்ணி அப்படியே நம்ம அந்த ரோட்டுக்கு போயிடலாம். ஓகே, ஒரு ஆடு ஒன்று செத்து கிடக்குன்னு நினைக்கிறேன். பார்க்க அப்படி தான் தெரியுது. பெருசாக வாடை வரல, ரொம்ப காஞ்சி போச்சு. வெறும் எலும்பு. நான் வர்ற வழி பூரா ஒரு எலும்பை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இவர் அப்படியே அந்த அங்கேருந்து ஒரு வாட்டர் ஃபால்ஸ் விழுது. அந்த சைடு இருந்தால் நம்ம இந்த மலைக்குள்ளே இருந்துகிட்டு இருந்து தான் குறுக்க அப்படி வந்தோம். ரிவரை ஃபாலோ பண்ணியே அந்த மூலையில் போய் அப்படியே ரோட்டில் ஏறணும். ஓகே, இந்த மாதிரிலாம் ரிவருக்கு பக்கத்துலேயே அந்த ஸ்ட்ரீமுக்கு பக்கத்துலேயே நேராக செலவழிச்சதே இல்லை. ஆனால் நல்லாயிருக்கு. கிளைமேட்டும் சரி, தண்ணிலாம் கிளியராக இருக்குது. அதனால அப்படியே இது ஓரமாக நடந்து போகலான்னு அதுக்கு வந்து அதில் தடுப்பு ஓடிப்பேன். பட்டு நல்லா இருக்கனால அதில் இப்போ அப்படியே பார்த்துட்டு போய்கிட்டு இருக்கேன். ஓகே, போகலாம். இது வாட்டர் ஃபால்ஸ், ஒரு ட்ரெக்கிங்கே இருக்குது. இந்த வாட்டர் ஃபால்ஸ் ஒரு பேர் இருக்கிறதுக்கு ரல்கா அப்படி வாட்டர் ஃபால்ஸ். நம்மளாம் தெரியல, வந்தாச்சு. வந்து பார்த்தா கூகுள் மேப்பில் பார்த்தா அது ஒரு ட்ரெக்கிங் வாட்டர் ஃபால்ஸே இருக்குது. இந்த அருவி தண்ணி, வாட்டர் ஃபால் தண்ணிலாம் கிளியராக இருக்குது. குடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கு காரணம் இந்த மாதிரி ஒரு காரணமாக இருக்கலாம். ஒரு மாடு ஒன்று செத்து கிடக்கு. மாடா யாக்கான்னு தெரியல. ஒரு மேக்ஸிமம் 4-5 நாளாவது இருக்கும். தோல்லாம் ஒன்று கொம்புலாம் பெருசாக இருக்குது. ஓகே, பயணிக்கலாம். வர்ற வழியில் பூரா எலும்பு கூட தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நம்ம இந்த அருவி தண்ணியை இந்த தண்ணியை குடிக்க வேணாம், வேறு ஆற்று தண்ணியை போய் குடிக்கலாம். பாவம், மனசு வருத்தமாக தான் இருக்குது. ஓகே, அங்கே மலை இருக்கா, அந்த மலைக்கு அந்த சைடு இறங்கி அப்படியே வர்றோம். இதில் சுற்றி அவ்வளோதான், வந்தடைச்சாச்சு. அவ்வளோதான், இதுதான் ரோடு. காய்ஸ் இருக்கானுங்க பாவம், அவங்களை எழுப்பிவிட போகிறேன்னு நினைக்கிறேன் அந்த பாதையெல்லாம் நடந்து. ஆனால் இவனுங்க அசைகிற மாதிரி தெரியல, நல்லா புச்சுக்குன்னு இருக்கானுங்க. ஓகே, ஒரு சின்ன மரப்பாலம் வச்சுருக்காங்க. இதை தான் கடந்து வந்தோம் இந்த மலைக்குள்ள இதுக்குள்ளே இருந்து. ஓகே,
நம்ம ரோட்டை வந்து ரீச் ஆயாச்சு. நம்ம தங்கிட்ட இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு வரணும்னா 19 கிலோமீட்டர் ரோட்டுக்கு. ஆனால் நம்ம எப்படி குறுக்க அதை ஏறி குச்சி வந்துட்டோம். பட் எத்தனை கிலோமீட்டர் தெரியல, கம்மியாக தான் இருக்கும். ஆனால் நல்ல ட்ரெக்கிங், வாட்டர் ஃபால்ஸ் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. நீ பலாச்சுன்னா அதை நோக்கி நடக்கலாம். ஓகே, அருமையான ஒரு வாட்டர் ஃபால்ஸ், சின்ன வாட்டர் ஃபால்ஸ் ஒன்று இருக்குது. ஓகே, மக்கள் நடமாட்டம் உள்ள இடத்துக்கு வந்தாச்சு. பலாச்சன் பல்சான் 5 கிலோமீட்டர். அந்த மலை மேலே புல் வெட்டிக்கிட்டு இருக்காங்க. ஓகே இன்றைக்கி நம்ம அங்கேருந்து ஒரு 23 கிலோமீட்டர் என்னமோ தான் கடந்து வந்தோம் நேற்று தங்கியிருந்த இடத்துலேருந்து. நான் இங்கே கரெக்டாக ஒரு 12 மணிக்கு முன்னாடியே வந்துட்டேன்னு நினைக்கிறேன். 12 மணிக்கு முன்னாடியே ஒரு சின்ன ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு, அங்கே சாப்பிட்லான்னு வந்து அங்கே கேட்டுட்டு சாப்பிட்டுட்டு 10 பீச் பண்ணி தூங்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டேன். சரிப்பா அப்படின்ட்டாங்க. அதனால் வெயிட் பண்ணி 5 நாளாக அப்லோட் பண்ணாது எல்லா வீடியோவும் அப்லோட் பண்ணிவிட்டு ஷெடியூலில் போட்டுட்டு சில ஃபோட்டோஸ் மட்டும் அப்லோட் பண்ண முடியல. ஏன்னா 15 போஸ்ட் தான் ஷெடியூல் பண்ண முடியும்னு சேனல் போட்டுருந்துச்சு. அவ்வளோதான். இனி இதுக்கு மேலே இங்கே பாயை விரித்து ஸ்லீப்பிங் பேக்கை போட்டு தூங்கிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அவ்வளோதான், எல்லாம் ஓகே தான். இதுதான் நாளைக்கு காலைல கூட நல்ல வியூ காமிக்கிறேன் நான். ஏன்னா அவ்வளோ நேரம் ஃபோன் யூஸ் பண்ணிக்கிட்டே அந்த எந்த வீடியோ எடுக்கல. சுற்றி மவுண்டன்ஸ், டடன் டடன் டடன். இது ஒரு ஆப்பிள் தோட்டம், இது ஆப்பிள் தோட்டம், இங்கிட்ட ஆப்பிள் தோட்டம். நீ வரும்போது ஒரு 5 ஆப்பிள் பழத்தை ஒரு மரத்தில் இருந்து திருடிட்டு வந்தேன். ஒருத்தர் பக்கத்தில் போனார், கேட்டேன் பிடிக்குவா அப்படின்னு. பிடிக்குப்பா அப்படின்ட்டாரு. அப்புறம் ஒரு பிடிங்கிட்டு 3 பழம் சாப்பிட்டேன், 2 இருக்குது. அதை நாளைக்கு காலைல சாப்பிட்லாம். காஷ்மீர் கிணறு ஒரு ஆப்பிளையும் நம்ம சாப்பிட்டாச்சு. இங்கே இந்த ரொம்ப ஸ்லோப்பாக இருக்குது. இதுலலாம் அங்கே பாருங்களேன், அங்கெல்லாம் டென்ட்டு போட்டு படுத்து கிடக்குங்க. அங்கே இது இங்கிட்டு எல்லாம் கிளைமேட் அப்படியே சேஞ்ச் ஆகுது. மழை நைட்டு பெய்யாதுன்னு நினச்சேன், வெளியில் தூங்கலாம்னு நினச்சேன். ஃபுல்லாக கருங்கும்னு ஆகிடுச்சு. என்ன கதையாக போகிறோம் தெரியல, என்னென்னு பார்க்கலாம் நம்ம. ஓகே, இன்றைக்கி சாப்பிட்டுட்டு இன்றைக்கி தூங்கிட்டு நாளைக்கு காலைல எழுந்திரிச்சு பக்கத்தில் சோலாங் வேலி இல்லாட்டி எங்கிட்டாவது போகலாம். நான் ஒரு 3 நைட்டு மணாலிக்குள்ளே தங்கிட்டு 22, 25, 26, 27 அங்கே போயிடலான்னு நினைக்கிறேன். என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இங்கே 2 பசங்க விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. இதுதான் நம்ம ஹோட்டல், இங்கே தான் நம்ம தங்குறோம். இங்கே தான் 10 பீச் பண்ணலாம்னு நினச்சேன். நம்ம அதுக்கு வெளியிலே படுத்துடலாம். குளிர் பெருசாக இருக்காது, 8-9 டிகிரி தான் இருக்குது. இந்த 2 பசங்க ரொம்ப நேரமாக ஏதோ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க.